வணக்கம் நண்பர்களே. எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் சிறப்பாக முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% மெம்பருக்கு வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் தீபாவளி லீவ் வருது. இந்த 24 வரைக்கும் சொல்கிறாங்க எல்லா மண்டலத்துக்கும் ப்ராக்டிக்கல் முடிய. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து இது வரைக்குமே எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த தீபாவளி நல்லா ஃபேமிலியாக கொண்டாடலாம். அடுத்த பொங்கல் வந்து நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க, சரிங்களா? பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டி ஏறிடுவீங்க. பொங்கலுக்கு லீவ் இல்லாமல் ஃபேமிலி விட்டு தான் நீங்கள் அடுத்ததான் லீவ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொங்கலுக்குள்ளே நீங்கள் வண்டி ஏறுற மாதிரி தான் சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே நமக்கான ரிசல்ட் வந்து வந்துருங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பொங்கலுக்கு நான் ஜனவரி 10க்குள்ளே நீங்கள் வண்டி ஏற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னுடைய கணிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கு வந்துடும். மகிழ்ச்சி தானே? ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க செகண்ட் லிஸ்ட்டுக்கெலாம் வர்றது வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1:3 அடிப்படையில் எடுத்ததில்ல, நம்ம 1:2 அடிப்படையில் தான் இப்போ காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஹைட் கம்மியாக, வெயிட் கம்மியாக, ப்ராப்பராக லைசன்ஸ் இல்லாமல், கண்டக்ட் லைசன்ஸ் இருந்து இப்போ ரீசெண்டாக போட்டது, வேஜ் மட்டும் அப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இல்லாமல் ஓரளவு ஃபில்டராகி வெளியே வந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற போட்டியில் தான் ஒருத்தர் உள்ளே போவார், ஒருத்தர் வெளியே வருவார். ஸோ அந்த மாதிரி சூழலை தான் இப்போ போட்டியில் வர மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? எதுவானாலும் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும், ஓகேவா? ஸோ ரிசல்ட் என்னவா கூட இருக்கட்டும், நம்ம வந்து மகிழ்ச்சியோடமே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட பயணத்தை தொடருவோம். அதனால வந்து நிறைய பேர் கேட்டீங்க அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயினிங் ப்ராசஸ் அப்போ வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிற மாதிரி வரும், சரிங்களா? போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு எடுத்து இப்பயே அப்ளை பண்ணி வைக்கிறது நல்லது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். பேமெண்ட் பண்ணிட்டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ இதை ஏற்கனவே நீங்கள் எடுத்த இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போனீங்களா, அதையுமே மறுபடியும் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை கொண்டு போகிற மாதிரி சூழல் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாற்போல நம்ம கொண்டு போனால் போதும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்குமே நம்மளுடைய பணியை வந்து நம்ம வந்து ஜிஓ போட்டது இல்லாமல் 2023 நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிரைவர் கண்டக்டருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் தருது, சரிங்களா? நிறைய பேர் ப்ராக்டிக்கல் முடிச்சு வந்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பேசுனாங்க, சரிங்களா? அந்த லெவலில் வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்து கிடைக்குது. அதுவே உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேலை வாங்கிட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம், சரிங்களா? எல்லாரும் நம்ம குரூப்ல வந்து கிட்டத்தட்ட 8 மண்டலத்துக்கு நம்ம குரூப் வச்சிருக்கோம். நான் பார்க்கல, பேதம் பார்க்கல, நம்மகிட்ட சர்டிஃபிகேட்ல வாங்கணுங்க வாங்காதாங்க அப்படின்னு பேதம் பார்க்க மாட்டோம். குரூப்லேயும் எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போனோம். அது வந்து நிறைய பேருக்கு பயனை தந்திருக்கும் மட்டும்தான் நான் நம்புறேன், சரிங்களா? நிறைய ஐடியாஸ் நிறைய இது வந்து ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் நான் யோசிச்சு தான். ஸோ ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம், அவங்கள இன்டெகிரேட் பண்ணுவோம், தேவையான தகவல் அவங்களே கேட்டுக்குவாங்க. அடிப்படையில் நம்ம தான் பண்ணோம். அது சக்ஸஸாகவே முடிஞ்சது நம்ம குரூப் கிரியேஷன். நம்ம வந்து குரூப்பை ஒன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ண மாட்டோம். இடையில வந்து தேவையில்லாத தகவல் பரிமாறதுனால தான் நம்ம வந்து சத்தம் போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, ஆரோக்கியமான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேரை க்ளோஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த பர்பஸ்ஃபுல்லாக வந்து அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? இந்த குரூப் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாலும் இதே குரூப்பில் இருக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் குரூப்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அந்தளவு ஓரளவு ஒரு பயணம் பட்டிருக்கோம் நம்ம கூட சேர்ந்து, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு மெயின் குரூப்ல ஒரு 800-900 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஒவ்வொரு குரூப்லையுமே 500-600 பேர் வந்துட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த குரூப்ல இது பண்ணதுக்கு அது நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு வரல, கால் லெட்டர் வரல அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க அடுத்த தடவை வந்து இந்த டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்பங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஆட்சிக்குள்ள முடியாது. ஏன்னா
மே மாதம் மார்ச்ல வந்து இந்த ப்ராசஸ் தொடங்குறாங்க, மேல எலெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க சார், அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து நம்ம வந்து நீங்க வந்து தனித்தனியாக தான் எடுக்க போறாங்களா அப்படின்னு சாதாரண மட்டும் வேணாம், முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களோ யாரோ வந்தா 2 லைசன்ஸ் போட்டு வைக்க சொல்லுங்க. ஓகேவா? 2 லைசன்ஸுமே போட்டு வைக்க சொல்லுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா மறுபடியும் இதே தான் கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு லைசன்ஸ் மட்டும் வச்சு யாரா இருந்தாங்கன்னா அப்படி மட்டும் பண்ண சொல்லாங்க. எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சுட்டு கண்டக்டர் லைசன்ஸை தனியாக ரினியூல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்டை தனியாக ரினியூல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. நான் என்ன சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் இப்போ இன்னைக்கு சொல்லலை, ஆரம்பத்தில் முதற்கொண்டு என்ன சொல்றேன், ஓரளவு படிங்க, டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்மாக வேலை வாங்கிக்கலாம் தான் சொன்னேன். ஸோ அதன்படி தான் டாக்குமெண்ட் சரியில்லாதனால எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதனால டாக்குமெண்ட் வந்து இனிமேல் யாரோ உங்க நண்பர்களோ இல்லை ரிலேஷனோ வேற யாரோ வராங்கன்னா அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருங்க, வேலை ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில ஃபோன் கால் அட்டன் பண்ணல, தவறாக நினைக்காதீங்க. என்கிட்ட பேசணும் விருப்பம் இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருக்கு, இன்னமும் தீராத டவுட் இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணி வச்சிருங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் நான் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்றேன். அப்புறம் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டேன், நம்ம ஒரு 15க்குள்ள 7 நமக்கு எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ அதன்படியே நம்புவோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ தொடர்ந்து என்னோட பயணம் பண்ற அனைவருக்குமே வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு போனோட்டே எனக்கு ஒரு ஆசை இருந்தது, பெரிய ஒரு சக்ஸஸ் மீட் நடத்தணும், பெரிய அளவில் நம்ம வந்து ஹெட் டுகெதர் மாதிரி எல்லாம் ஒரு நாள் கூடணும், நம்ம குரூப்ல எல்லாரும் வேலையை வாங்கிட்டு அதை வந்து இந்த தடவைனாச்சும் நான் நடத்தணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய பங்களிப்பு இது முக்கியம். நம்ம வந்து விருப்பம் உள்ளவங்க கமெண்ட்ல தெரிவிங்க, பெருசா நம்ம பண்ணுவோம். ஏன்னா வேலை கிடைச்சிடும், அதை இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, வேலை கிடைக்காம போகும்போது என்ன சரிங்களா, பார்த்துக்கலாம். வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிறேன், தீபாவளி வாழ்த்துக்களை. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.